Good morning. I'm your physics teacher, 8th standard, physics. எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஆட்டம்னா என்னென்னு பார்த்தோம், சார்ஜ்னா என்னென்னு பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா. அதனோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரியா. ஸோ சார்ஜ் வந்துட்டு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு கடத்துது, கண்டக்ஷன் பண்ணுது, அதை பற்றி தான் ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். டேக் எ ஷீட் ஆஃப் பேப்பர், டர்ன் இன்டு எ ஹாலோ சிலிண்டர். ஒரு பேப்பர் எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் ஒரு ஹாலோ சிலிண்டர் வந்து பண்ணிக்கோங்க. டை ஒன் எண்ட் ஆஃப் த சிலிண்டர் வித் எ சில்க் த்ரெட் அண்ட் ஹேங் இட் ஃப்ரம் எ ஸ்ட்ராண்ட். ஒரு சில்க் த்ரெட்டால் கட்டி அதை ஹேங்கில் தொங்க விட்டுருங்க. Now take an ebonite rod and charge it by rubbing it with a woolen cloth. ஓகேவா. ஒரு எபோனைட் ராட் எடுத்துக்கோங்க, அதை உல்லன் கிளாத் கம்பளி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது சார்ஜ் ஆகும் இல்லையா. அங்கே வந்து சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கும். ஏன்னா நம்ம வந்து சார்ஜிங் ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா. தேய்க்காதனால அங்கே வந்துட்டு சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ bring this சார்ஜர் எபோனைட் ராட் நியர் த பேப்பர் சிலிண்டர். இப்போ எபோனைட் ராட் நமக்கு சார்ஜ் ஆகிடுச்சு, அதை நம்ம பேப்பர் சிலிண்டர் பக்கத்தில் கொண்டு போக போகிறோம். த சிலிண்டர் வில் பி அட்ராக்டட் பை த ராட். இப்போ என்ன ஆகிடுச்சு, அட்ராக்ட் ஆகுது. சரியா. இஃப் யூ டச் த பேப்பர் சிலிண்டர் பை த சார்ஜர் ராட், யூ வில் சி த பேப்பர் சிலிண்டர் ரிப்பிளிங் த ராட். அதுவே அந்த ராடை டச் பண்ண உடனே பேப்பர் சிலிண்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பிள் ஆகுது, ராடை விட்டு ரிப்பிள் ஆகுது. கேன் யூ சே த ரீசன்? அதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, கட்டாயம் சொல்ல முடியும், பார்க்கலாம். when the ebonite rod is rubbed with woolen cloth, electron from the woolen cloth are transferred to the ebonite rod. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எபோனைட் ராடை வந்துட்டு நம்ம உல்லன் கிளாத்தில் வந்து ரப் பண்ணும் போது உல்லன் கிளாத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகுதுன்னா எபோனைட் ராடுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா. Now ebonite rod will be negatively charged. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா, எபோனைட் ராடு வந்து என்ன சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகேவா. when it is brought near the paper cylinder, பேப்பர் சிலிண்டர் பக்கத்தில் கொண்டு போன உடனே நெகட்டிவ் சார்ஜ் in the rod or attracted by the positive charge in the cylinder. ஏற்கனவே நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய ராடு வந்துட்டு சிலிண்டரில் கூடிய பாசிட்டிவ் சார்ஜை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதனால் அந்த பேப்பர் சிலிண்டரை வந்து அந்த எபோனைட் ராட் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. ஓகேவா. when the cylinder is touched by the rod, இப்போ சிலிண்டரும் ராடும் டச் ஆகும்போது சேம் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் த ட்ரான்ஸ்ஃபர் டு த பேப்பர், hence the negative charge in the rod are repelled by the negative charge in the cylinder. டச் ஆன உடனே நெகட்டிவ்லி சார்ஜ் ராடு என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே சிலிண்டரில் கூடிய நெகட்டிவ் சார்ஜர் வந்து என்ன ஆகுதுன்னா ரிப்பிள் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொன்னோமா, லைட் சார்ஜஸ் வந்து எப்பவுமே ரிப்பிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹென்ஸ் we can say that, அன்லைன் பண்ணிக்கோங்க, சார்ஜஸ் கேன் பி transferred to an object by bringing it in contact with a charged body. This method of transferring from one body to the other body is called transfer by கண்டக்ஷன். ஓகேவா. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஆப்ஜெக்டை டைரக்ட் காண்டாக்ட் மெத்தடில் நம்ம சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. இது இம்பார்ட்டன்ட் கொஷின், அன்லைன் பண்ணிக்கோங்க. Charges can be transferred to an object by bringing it in contact with a charged body. This method of transferring charges from one body to other body is called transfer by conduction. அன்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டுச்சுக்கோங்க. ஓகேவா. do you know பார்க்கலாமா. the material which allow electric charges to pass through them easily are called conductors of electricity. சரியா. நம்ம இது சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். எந்த மெட்டீரியல்லாம் எலக்ட்ரிக் சார்ஜஸை தன் வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதோ அது எல்லாமே கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டல்ஸ் லைக் அலுமினியம், காப்பர் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இல்லையா. ஸோ மெட்டலில் வந்து பார்த்தோம்னா அலுமினியம், காப்பர் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. அதிக அளவு எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ
Materials which do not allow electric charges to pass through them easily are called insulator. அதுவே மெட்டீரியல்ஸ் வழியாக எலக்ட்ரிக் சார்ஜஸ் அலோவ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரப்பர், வுட் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இதில் பேராகிராஃப்லேயே நம்மளுக்கு கண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்சுலேட்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்தே 2 கொஷின் நம்ம எடுத்துக்கலாம். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் போட்டுச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். இண்டக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். என்னது? தூண்டுதல். ஓகேவா? We saw that we can charge an uncharged object when we touch it by a charged object, but it is also possible to obtain charges in a body without any contact with the other charged body. சரியா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்டை சார்ஜ்டு பாடி பக்கத்தில் கொண்டு போய் வைக்கும்போது கண்டிப்பாக அதை சார்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? ஆனால் அதுவே அன்சார்ஜ்டு பாடியை சார்ஜ் பாடி பக்கத்தில் கொண்டு போனாவே டச் பண்ணாமே அது வந்து என்ன பண்ணுன்றாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கவனிங்க. The process of charging an uncharged body by bringing a charged body near to it but without touching is called induction. சரியா? ஒரு சார்ஜர் பாடியை அன்சார்ஜர் பாடி பக்கத்தில் கொண்டு போகும்போது டச் பண்ணாமல் சார்ஜஸ் மட்டும் இன்டியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? The uncharged body acquires an opposite charge at the near end and the similar charge at the further end. சரியா? ஸோ அந்த அன்சார்ஜ்டு பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் சார்ஜஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இதை தான் ஆக்டிவிட்டி 3ல கொடுத்துருக்காங்க. bring a negatively charged plastic rod நியர் எ நியூட்ரல் ராட். சரியா? ஒரு நியூட்ரல் ராடுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராடை கொண்டு போகிறாங்க. ஓகேவா? when the negatively charged plastic rod is brought close to the நியூட்ரல் ராட். சரியா? இப்போ என்ன ஆகுது, அந்த நியூட்ரல் ராடு பக்கத்தில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளாஸ்டிக் ராடை வந்து கொண்டு போகிறோம். ஓகேவா? the free electrons move away due to the repulsion and start pulling out at the further end. ஓகேவா? வந்த உடனே அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ரிப்பிள் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? the near end becomes possibly charged due to the defect of electrons. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நியூட்ரல் சார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு வந்தோம். ஸோ நெகட்டிவ்லிக்கு ஆப்போசிட்டான சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அது வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? when the neutral rod is grounded. இப்போ அந்த நியூட்ரல் ராட் என்ன பண்ணுறீங்க, கிரவுண்டு கனெக்ஷன் கொடுத்துட்றீங்க. கிரவுண்டு கனெக்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே கிரவுண்டுக்கு போயிடும் இல்லையா? ஸோ த நெகட்டிவ்லி சார்ஜ் ஃப்ளோ டு த ground. The positive charge at the near end remain held due to the attractive force and the electrons inside the metal become zero. சரியா? ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவலைஸ் ஆகிட்டு அந்த ராடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஈக்குவலைஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகிடுச்சு, கிரவுண்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ when the rod is removed from the ground, the positive charge continues to the held at the near end. This make a neutral rod a positively charged rod. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் பாடி மூலயமா அன்சார்ஜர் ஆப்ஜெக்டை சார்ஜ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வச்சு நம்ம சொன்னோம், அதே தான் அடுத்து நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு சொல்ல போகிறோம். ஓகேவா? Similarly, when a positively charged rod is brought near an uncharged rod, negatively charged electrons are attracted towards it. ஓகேவா? இப்போ நியூட்ரல் ராடு பக்கத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு போனோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். as a result there is excess of electrons at the near end and deficiency of electrons at the further end. ஓகேவா? அப்போ அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நியராகவும் தேவைப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அதனுடைய இன்னொரு எண்ட்லேயும் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா?
So the nearer end of the uncharged rod becomes negatively charged and the further end is positively charged. ஓகேவா? அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ் உருவாயிருக்கு. அதனோட ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் வந்துட்டு உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். சார்ஜஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் 7th படிக்கும் போதே இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பற்றி சொல்லியிருக்கோம். சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகிறத நம்ம வாட்டர் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு போகுது இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வாட்டர் வந்துட்டு மேடான பகுதியிலேருந்து பள்ளத்தை நோக்கி தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸுமே அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து தான் கம்மியாக இருக்கிற இடத்த நோக்கி போகும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் யூ ஹாவ் 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ், 2 மெட்டாலிக் ஸ்பியர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஒன் ஹேவிங் மோர் நெகட்டிவ் சார்ஜ், ஒன்றில் வந்து அதிகப்படியான நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் த அதர் ஹேவிங் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நிறைய பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், குறைந்த அளவு தான் எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? when you connect them both with the help of a metallic wire, excess electrons from the negatively charged sphere will start flowing towards the positively charged sphere. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஒரு மெட்டாலிக் ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ்லி சார்ஜிலேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரியா? This flows continues till the number of electrons is both the sphere is equal. அப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ரெண்டு ஸ்பியர்லேயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாகிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குது, ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. சரியா? Here the positively charged sphere is said to be at the higher potential and the negatively charged sphere is said to be at lower potential. சரியா? அப்போ அதிகப்படியாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹையர் பொட்டான்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே கம்மியாக இருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய ஸ்பியரை நம்ம லோயர் பொட்டான்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஹென்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லோயர் பொட்டான்ஷியல் டு த ஹையர் பொட்டான்ஷியல். இல்லையா? எலக்ட்ரான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லோயர் பொட்டான்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டான்ஷியலுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? திஸ் இஸ் நோன் எலக்ட்ரிக் கரண்ட். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம லெசனோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அன்லைன் பண்ணிக்கோங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் பொட்டான்ஷியல் இஸ் நோன் அஸ் பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த பொட்டான்ஷியலோடைய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? காமன்லி நோன் அஸ் வோல்டேஜ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் நம்ம பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? Before the discovery of electrons, it was considered that electric current is due to the flow of positive charge. ஓகேவா? எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு மூவ் ஆகிறதுனால தான் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து உருவாகிட்டு இருக்குன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸில் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுனால தான் கரண்ட் உருவாகுது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு த கன்வெக்ஷனல் கரண்ட். ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறத நம்ம கன்வெக்ஷனல் கரண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கன்வெக்ஷனல் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டான்ஷியல் டு லோவர் பொட்டான்ஷியல். அப்போ கன்வெக்டர் கரண்ட் வந்துட்டு எப்பயுமே ஹையர் பொட்டான்ஷியல்லேருந்து தான் லோயர் பொட்டான்ஷியலுக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம எலக்ட்ரோஸ்கோப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்றதை டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.